பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்திலே. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டால் உனக்கு சமாதானம். ஹல்லேலூயா. யார் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானத்தை தேவன் தருவார். ஏசாயா 26:3 வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டால் மாத்திரமே, அவர் மேல நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, அவனை பூரண சமாதானத்துடன் அவரை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளணும், அவர் மேல நம்பிக்கையாய் இருக்கணும். அப்போது மாத்திரமே உன் காரியங்கள் வாய்க்க செய்வார். அப்போது ஆண்டவர் அவனை பூரண சமாதானத்துடன் அவர் காத்துக்கொள்வார். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற தேவப்பிள்ளை, நீ இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுவ, அவரை நீ நம்பிக்கையாய் இருந்தனா உன் வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாய் பூரண சமாதானத்துடனே அவர் உங்களை காத்துக்கொள்வார். ஆமென். கர்த்தரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ளணும், அவர் மேல நம்பிக்கையாய் இருக்கணும், அவரே நம்ம சார்ந்து வாழணும். ஹல்லேலூயா. அப்போதான் ஆண்டவர் நமக்கு பூரண சமாதானத்துடன் அவர் நம்மளை காத்துக்கொள்வாரா. ஹல்லேலூயா. அதனால சத்தியத்தை கை கொள்ளுங்க, அவன்படி வாழுங்க, அதன்படி நடங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கை கொள்றவங்க மாத்திரமே அங்கே உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல் திறக்கும். இந்த சத்தியத்தை கை கொள்ளாதவங்க உள்ளே போக முடியாது. அந்த சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி அங்கே உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்கள் திறவுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. சத்தியத்தை கை கொள்வோம், சத்தியத்தின்படி நடப்போம், அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம். ஆண்டவர் பூரண சமாதானத்துடன் உங்களை காத்துக்கொள்வார். இந்த வார்த்தை மூலமா தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you. ஆமென். ஆமென்.